மாவட்டம் வெள்ளவேடு அம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் மனோகர். இவர் கடந்த 1998ஆம் ஆண்டு வெட்டி கொலை செய்யப்பட்டார். அப்போது 11 வயதாக இருந்த அவரது மகன் ராஜேஷ்குமார் தந்தை இறப்பிற்கு பழிவாங்க எண்ணம் இருந்து வந்தது. இதனையடுத்து 18 ஆண்டுகள் கழித்து தந்தை கொலைக்கு பழிவாங்க 2016ஆம் ஆண்டு மேல்மலமேடு ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் கொலை, 2018ஆம் ஆண்டு தங்கராஜின் தம்பி வெங்கட்ராமன் கொலை, 2021ஆம் ஆண்டு தங்கராஜின் உறவினரும் திமுக ஒன்றிய துணை செயலாளருமான கருணாகரன் கொலை உட்பட இதுவரை 5 கொலை வழக்குகள் உள்ளது. கொலை முயற்சி, ஆள்கடத்தல், மாமூல் கேட்டது என 10ற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் அண்மையில் சிறையிலிருந்து வெளியான ராஜேஷ் தான் திருந்தி வாழ விரும்புவதாக ஆவடி துணை ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதனை பெற்றுக்கொண்ட துணை ஆணையர் விசாரணை செய்வதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு குற்ற சம்பவத்திலும் ஈடுபடாத நிலையிலும் காவல்துறையினர் தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்து துன்புறுத்தி வருவதால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என கூறியுள்ளார். தந்தையை கொலை செய்த ஆத்திரத்தில் ஒரு சில குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டேன். இதன் காரணமாக எனது வாழ்க்கையே மாறிவிட்டது. நிம்மதியாக இருக்க முடியவில்லை எனவும் அடிக்கடி போலீசார் போலி வழக்குகள் பதிவு செய்து துன்புறுத்துவதாக கூறினார். மேலும் தன் மீது உள்ள 5 கொலை வழக்குகளில் 2 வழக்குகளை முடித்து மீதமுள்ள வழக்குகளுக்கு தவறாமல் நீதிமன்றம் சென்று வருவதால் அந்த வழக்குகளையும் விரைந்து முடிக்க முயற்சி கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் கடந்த 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடாமல் இருந்து வருகிறேன். ஆனால் போலீசார் என்னை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாகவே திருமணம் செய்து கொள்ளாமல் 40 வயது ஆகிவிட்டது. நான் திருந்தி திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில் வாழ விரும்புவதாக துணை ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளேன். பரிசீலனை செய்வதாக கூறியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். என் பேர் ராஜேஷ். வெள்ளவேடு ஸ்டேஷனில் எனக்கு வழக்கு இருக்கு. எனக்கு திருந்தி வாழணும்னு சொல்லி எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஆவடி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனேன். ஐயா டிசி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சாரு. டிசி ஆஃபீஸில் வந்து திருந்தி வாழணும்னு எழுதி கொடுத்ததுக்கு பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என் மேலே 5 கொலை வழக்கு இருக்குது. எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, பதிலுக்கு நான் பழி வாங்கணும்னு சொல்லி சண்டை போட்டேன். இப்போ திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கேன். அப்புறம் என் மேலே 5 கொலை வழக்கு இருக்குது. எதனால் திருந்தி வாழணும்? எல்லாரும் சாதாரணமாக எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையினால் வாழ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ் ரொம்ப பொழி வழக்கு போடுறாங்க. பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் 2த்துக்கும் பொழி வழக்கு போடுறாங்க. என்னால் நிம்மதியாக வாழ முடியல. சரி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு குடும்ப குட்டின்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக வாழணும். அதனால தான் நான் எழுதி கொடுக்குறேன். கடைசியாக உங்களை எப்போ வழக்கு போட்டாங்க? நீங்கள் கடைசியாக 2 வருஷமாக நான் உள்ளே இருந்துட்டு வரேன். கடைசியாக எனக்கு 2 வருஷம் முன்னாடி வழக்கு போட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த போலீஸு அது இதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருவாங்க. என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் நான் எழுதி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை போக மாட்டேன். இல்லை, இதுக்கப்புறம் சண்டை சச்சரிக்கை அதுக்கும் நான் போக மாட்டேன். நான் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு என் மேலே 5 கொலை வழக்கு இருக்குது. 2 கொலை வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டேன். 3 ட்ரையல் இருக்குது. அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு நான் கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு ஐயா கூப்பிட்டாங்கன்னா உடனே நான் எந்த ஐயா கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து நான் பார்ப்பேன். சண்டை சச்சரிக்கை எதுக்கும் போக மாட்டேன். இதெல்லாம் சமுதாயத்தில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி நிம்மதியாக வாழ முடியல. அதனால் நிம்மதியாக வாழணும். எனக்கு பொய் வழக்கு ரொம்ப போட்டாங்க என் மேலே. அதனால் சரி, இப்போ ரவுடிஸும் இங்கே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, எல்லா ரவுடிஸும் தான். நான் அந்த மாதிரி நான் ரவுடிஸுக்காக நான் ஆசைப்பட்டு வரல. எங்கள் அப்பா கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பழி வாங்குறதுக்காக நான் எனக்கு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அதனால் சாதாரணமாக எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். குடும்பம் குட்டியோட.